வணக்கம். உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே, மானிட மூலிகை மருத்துவம் என்ற மருத்துவமனையின் மூலமாக பல பேரை குணமாக்கி கொண்டிருக்கக்கூடிய வர்ம ஆசான், சித்த மருத்துவர், பஞ்சலோக சிலைகளை செய்யக்கூடியவர், சித்த வர்ம மருத்துவம் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் பா. டில்லி ஐயா அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அவர் தன் மருத்துவம் ஐயா அவர்களோடு அடியேன், அதற்கு அருகே இருக்கக்கூடிய சோபா ஐயா, புல்லட் ஐயா, புல்லட் சுந்தரம் என்று சொல்லக்கூடிய சுந்தரராஜன் ஐயா அவர்கள், மலர்விழி அக்கா அவர்களோடு லதா மருத்துவர்கள் நாங்கள் வந்திருக்கின்றோம். பார்க்கக்கூடியவர் தான் பா. டில்லி ஐயா, சித்த மருத்துவர், பஞ்சலோக சிலைகளை செய்யக்கூடியவர், பாஷாணங்களை மருந்தாக்கக்கூடிய அற்புதமானவர். இவர் மூலிகை மருத்துவர், மூலிகை விரிவுரையாளர் இருக்கக்கூடிய பா. சோபா என்கிற பாரதமணி ஐயா, பெண்கள் மருத்துவத்திலே சிறந்து விளங்கக்கூடிய தொக்கன கலைஞராக இருக்கக்கூடிய மதிப்பிற்குரிய அக்கா மலர்விழி அக்கா அவர்களோடு இவர் தன் அனுபவத்தை, முகம் சார்ந்த வர்மத்தை எப்படி இயக்க வேண்டும், கழுத்துக்கு மேலே உள்ள வர்ம புள்ளிகளை எப்படி இயக்க வேண்டும், அதனுடைய பலன்கள் என்ன, கண் உபாதைகளை போக்கிடுவதற்கான வழிமுறைகள் என்ன, அதை எப்படி இயக்க வேண்டும் என்ற தனது வர்ம அனுபவத்தை அடியேனுக்காக, எங்களுக்காக, இந்த தமிழ் மருத்துவ உலகத்திற்காக பகிர இருக்கின்றார். அவரோடு கூட சேர்ந்து நாமும் அவருடைய அனுபவத்தை, அந்த வர்ம இயக்கு முறையை, வர்ம நன் பலன்களை நாமும் கற்று நம் வாழ்விலே நலமோடும் ஆரோக்கியமோடும் வாழ்வதற்கு பயன்படுத்தி கொள்ள இதை ஒரு அற்புதமான பாடமாக எடுத்துக்கொள்ளலாம். வாருங்கள். அவங்கவுங்க கையளவு, அவங்க மருந்துக வர்மா பண்ணும்போது மருத்துவர் கையளவு விரல் அளவில் தான் பண்ணணும். அதனால் பார்த்துட்டேன். என்னுடைய அனுபவத்தில் வர்மா பண்ணுறது முதல்ல பண்ணிடுறது கொண்டை கொல்லி வர்மா. 10 விரல் அளவில் கொண்டை கொல்லி இதை முதல்ல பண்ணிட்ட பிறகு என்ன ஆகும், குழந்தை பிறந்த அந்த உச்சியில் ஓட்டை இருக்குல்ல, அதுதான். இது எனக்கு கூட தெரியாது. நான் படிக்கும்போது எந்த ஆசனமும் சொல்லலை. இதை அனுபவிச்சது ஒருத்தர் சொன்னார். அதுக்கு பிறகு நான் இதை செய்த பிறகு அதில் நிறைய பலன் கிடைக்கும், உயிரோட்டம் கிடைக்கும். அதனால் இந்த கொண்டை கொல்லி முதல்ல இயக்கணும். 1ஆம் நம்பர், அதாவது வர்மத்தில் இது முதல் ஒரு உடம்பை எந்த வர்மமாக இருந்தாலும் இயக்கிறதுக்கு முன்னாடி கொண்டைக்கொல்லி வர்மம்னு சொல்லக்கூடிய அல்லது சிரசில் இருக்கக்கூடிய சகஸ்ராகாரத்தை ஆக்டிவேட் பண்ணணும். வலச்சூழலாக மற்றும் 11 முறை அடியேன்னு ஆக்டிவேட் பண்ணுவேன். ஐயா ஒரு முறையில அமைக்கி பிடிச்சி வர்மம் ஆக்டிவேட் பண்றாரு. வல சுழற்சி அடியன் 11 முறை ஆக்டிவேட் பண்றது உண்டு. தொப்புளுக்கு கீழே 5 விரல், தொப்புளுக்கு நேர் கீழே நடு விரலை வச்சு, மோதிர விரலையும் ஆள்காட்சி விரலையும் சப்போர்ட்டுக்கு தான் வச்சு, நடு விரல் தான் வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுது. மேல் நோக்கி அப்படியே மெதுவா ஒரு அங்குலம் உள்ள போற மாதிரி அழுத்தணும். மேல் நோக்கி தொப்புளை நோக்கி அழுத்தி உள்நோக்கும். உள்நோக்கி அழுத்தணும். ஒரு அங்குல அளவுக்கு உள்நோக்கி அழுத்தி மெதுவாக எடுக்கணும். 30 செகண்ட், 30 வினாடி. 30 செகண்ட் அனுப்பிட்டு மெதுவாக எடுக்கணும். எந்த வர்மமும் மென்மையா ஆரம்பிக்கணும், அதே மாதிரி மென்மையா எடுக்கணும். ஆடங்கள் வந்து மண்பூதம் அமைப்பு சேர்ந்தது. அதனால இது ஒரு ஆசான் கற்றுக் கொடுத்தது ரகசிய முறை. மெதுவாக எடுக்கணும், மெதுவாக எடுக்கணும். ஒரு அங்குல ஆழம் உள்ள போகணும். இது வந்து என்ன வேலை செய்யுதுன்னு சொன்னா, கொரோனா பேஷண்ட்டுக்கெல்லாம் நான் செய்கிறேன். கொரோனா பேஷண்ட்லாம் வந்து மேக்சிமம் ஆக்சிஜன் லெவலை கம்மி பண்ணி தான் உயிர் போக. ஆமாம், ரத்தத்தில் இருக்க உயிராற்றல் ஆக்சிஜன் பிராணவாயு அது கம்மியாகி நிறைய பேருக்கு மூச்சு திணறல் வந்து இறக்க நிலை ஏற்பட்டது. அந்த மாதிரி ஒரு இறக்குற நிலைக்கு தான் இது பண்ணி நிறைய பேர் சுறுசுறுப்பாயிட்டாங்க உடனே. ஆமாம், நான் எந்த மருந்தும் கொடுக்கவே இல்லை. ஒரு 5 வாரமாக இருக்கிறேன். உங்களுக்கு வந்து நல்லா ஆயிடுச்சு, எனக்கு மூச்சு திணறல, நாங்கள் உங்களை வந்து பார்க்கணும் அப்படின்னாங்க. எங்கேருந்துமா சித்துக்காட்டு இதை கூட கொண்டை கோழி ப்ளஸ் 2வது மணிப்பூர காலங்கள் இதை படிக்கிட்டு சரி ஏனும் காலம்
இது பஞ்சபூதத்தையும் சமநிலைப்படுத்தும். அண்ணான் காலம். அண்ணான் காலம். வலதாக இடதாக ஆக்டிவேட் செய்ய வேண்டும். இது 3 பிரதான. எந்த நோய்க்கு நீ பண்ணாலும் சரி, கொள்ளை மணிப்பூரக அடங்கல், அண்ணான் காலம். அண்ணான் காலம், இது 3 பண்ணிவிட்டு அப்புறம் நோய்க்கு தகுந்த மாதிரி எந்தெந்த வர்ம புள்ளிகளை நீங்கள் ஆயில் போட்டு பண்ணாலும் சரி, சும்மா ஆயில் போடாமல் பண்ணாலும் சரி. உங்களுக்கு நம்ம கண்ணு வந்து புறை இருக்கா, பண்ணு இருக்கா, அது எல்லாம் அனுப்பிச்சாச்சு. இதுக்கு பேர் வந்து புருவ வர்மம். அது ஒரு குழி இருக்கும், அதாவது ஒரு வெட்டு இருக்கும். வெட்டுன்னு சொல்லக்கூடிய ஒரு தடங்கள் இருக்கும் அந்த புருவத்தில். அது வந்து புருவ கால வர்மம். புருவ வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணுறாரு. நட்சத்திர காலன்றது 2 கண்ணோட வெளிப்பக்கத்தில் கை விரல்கள் உள்ளே போகும். 1 இன்ச்சு அளவுக்கு உள்ளே போகிற அளவுக்கு நல்லா உள்ளே விட்டு எடுக்கணும். கண்ணு கலங்குற மாதிரி எடுக்கணும். அடிப்பட்டா நட்சத்திரம் தெரியும். அந்த விழி ஓரத்தில் இருக்கிற பள்ளம், அது ஆள்காட்டி விரலால் செய்யும்போது ஒரு 1/2 இன்ச்சு விரல் உள்ளவே போகும். ஆமாம்மா, அவ்வளோ பெரிய பள்ளம் இருக்கும் அங்கே. அதை ஆக்டிவேட் பண்றாரு. இது வந்து காம்போதிரி காலங்க. காம்போதிரி காலம் கீழே. ஆமா, காம்போதிரி காலம். அதுலயும் விரல் போகும். ஐயா போற இடத்துல ஆள்காட்டி விரல் போட்டா இந்த எலும்புக்கு கீழே விரல் உள்ள விடணும். அதுதான் அந்த காம்போதிரி காலம். வரணும். ஆமா, வெளி நோக்கி போகணும். உள்ள இருந்து வெளி நோக்கி 5 முறை பண்ணணும் குறைந்தபட்சம். கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய காம்போதிரி காலத்தை வெளிநோக்கி டில்லி ஐயா வர்ம ஆசான் இயக்குகின்றார். காலன்றது நம்ம கண்ணுல ஊழத்தள்ளக்கூடிய இடம். மந்திர காலத்தை ஆக்டிவேட் பண்ணணும். இதெல்லாம் செய்து முடிக்கும் போது கண்ணு கலங்கி கண்ணுல ரத்தம் வர்ற மாதிரி வரணும். அப்பதான் அந்த கண்ணுடைய வர்மங்கள் எல்லாம் ஆக்டிவேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். வேற கிட்ட பார்வை, தூர பார்வை, அந்த குறைபாடு எல்லாம் சரியா போயிடும். அதெல்லாம் வந்து கண் சார்ந்த உபாதை வராமல் தடுக்கும். அதே மாதிரி மனமும் இப்ப வந்து ரிலாக்ஸ் ஆயிடும். இந்த வர்மம் முகம் சார்ந்த வர்மம் கொடுக்கும்போது மனம் தெளிவாயிடும். மன குழப்பங்கள்லாம் நீங்கிடும். இதுக்கு பேர் பொய்கை காலங்க. பொய்கை காலம். காது மடலுக்கும் மேல இருக்கிற அந்த பள்ளம், வாயை திறக்கும் போது வரக்கூடிய ஜாயிண்ட். பொய்கை காலத்தை மேலும் கீழுமாக இயக்குகின்றார் வர்ம ஆசான் ஐயா அவர்கள். ஒரு மேடு தேடி பாருங்க. காதுக்கு பின்னால இருக்கக்கூடிய அந்த மேடா இருக்கக்கூடிய பகுதியை 2 பக்கமும் அதே மாதிரி. அப்பப்போ சரளமா வர பேரெல்லாம் இப்போ அப்படியே சக்காய் நிற்குது பாரு. இது வந்து செவி குச்சிக்காரன் பழுவரும். கிரிகர நாடி. இந்த செருப்பு செருப்பாரு இடது பக்கம் தான் இருக்கு. இப்படி தூக்கி பிடிக்கணும் அந்த எலும்பு. வலது கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய மேடான பகுதி கீழ்கண் இமை வர்மம் அல்லது சந்திர வர்மம் என்று வர்மத்தை இயக்குகின்றார் வர்ம ஆசான். இந்த வர்மம் பல செயல்களை செய்யக்கூடிய ஒன்று என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒட்டு வர்மம் இது அற்புதமா வேலை செய்யுது. ஆமா, அதே மாதிரி ஒரு குழந்தைய வசீகரம் பண்ணணும், ஒரு குழந்தை அழுகையை நிறுத்தணும்னா நிறுத்தணும், அந்த குழந்தைய சாந்தப்படுத்தணும்னா இந்த வர்மத்தை தொட்டு ஆக்டிவேட் பண்ணாவும் அற்புதமா வேலை செய்யும். ஐயா சொன்ன அந்த காலம் வந்து சரியாகுது. இந்த சீரும் கொல்லியும் பண்ணணும். இந்த பள்ளம் தேர்ந்து பாருங்களே. ஆமா, சீர்கொல்லி. இது கண்ணுக்கு இது வேலை செய்யும். சீரும் கொல்லி ஆனா படுவாரு ரொம்ப டேஞ்சரா. பிடரிக்கால வர்மம் நமது கழுத்தினுடைய சர்விக்கல் 1 C1 என்ற பகுதி தான் பிடரிக்கால வர்மம். அதை இயக்க வேண்டும். அது அற்புதமான பலனை தரக்கூடியது. இது அது இந்த பொற்சை காலம். இந்த 2 பக்கம் சைடில் பொற்சை காலம் நரம்பு ஒட்டி வரும். கழுத்து முடிகிற ஓரன்னு வச்சுங்களேன். பிடரி காலத்துல 2 விரல் எல்லாருமே இந்த பள்ளம் தெரியும். பக்கத்துல 2ஆம் தசை நரம்பு தெரியும். இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் மேற்கண்ட வர்மங்களை எல்லாம் முறையாக இயக்கினால் கண் சார்ந்த உபாதைகள் வராமல் தடுத்திடலாம். கண் சார்ந்த உபாதைகள் இருந்தால் அவற்றை போக்கிடலாம். நாமும் சுறுசுறுப்போடும் நலமோடும் ஆரோக்கியமோடும் மருந்தில்லாமல் வாழ்ந்திடலாம்.
இந்த காணொளியை பார்க்கக்கூடியவர்கள் நமது சேனலை முதலாக பார்க்கிறீர்களே ஆனால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். அருகே வரக்கூடிய பெல் பட்டனை கிளிக் செய்து நாம் போடக்கூடிய காணொளி உங்களுக்கு உடனே கிடைத்திட செய்து கொள்ளுங்கள் என்று உங்களை சித்தர்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வர்மங்களை முறையாக இயக்கி நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். மேற்கொண்ட வர்மம் இயக்கம் அனைத்தும் கழுத்துக்கு மேலே உள்ள வர்மம் கண் சார்ந்த உபாதைகளை போக்கக்கூடியது என்பதை அறிய வேண்டும். நன்றி. உடனடியே அந்த மந்த நிலையும் மன சோர்வையும் உடல் சோர்வையும் சரி பண்ணக்கூடியது இந்த 20 விரல் நகக்கர்ம. அந்த கை கால் 20 விரல் நகக்கர்ம வர்மத்தை ஆக்டிவேட் பண்ணும். அதுவும் அந்த நகம் சடி வலிக்குது அப்புறம் வலி நின்றுடும். ஐயா அவர்களிடமிருந்து மேற்கண்ட வர்மத்தை எங்களுக்காகவும் உலக தமிழ் சொந்தங்களுக்காகவும் காட்டிய அவருக்கு உங்கள் சார்பாகவும் சித்தமுடன் நலமாய் சேனல் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னும் அவரிடமிருந்து பல விடயங்களை உங்களுக்கு அடியேன் தர வேண்டும் என்று அவரை உங்கள் சார்பாகவும் தமிழ் சொந்தங்கள் சார்பாகவும் கேட்டு அவரிடம் இருக்கக்கூடிய கலையை மேலும் அவரோடு அழிந்து விடாமல் நம் தமிழ் சொந்தங்களுக்கு தர வேண்டும் என்று உங்கள் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.